ஹாய் மக்களே, டே 13 60 டே பல்கிங் சீரிஸ் வீடியோல அதிகாலை இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன் சக்கையோட காலனியை மாட்டிட்டு ஓட்டப்பயிற்சி மற்றும் நடப்பயிற்சி உள்ளது. நண்பர்களே, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதிகமாக தண்ணி குடிங்க, ஏன்னா அதிகமாக டீஹைட்ரேஷன் ஆகும். அதுக்கப்புறம் செடிக்கு லைட்டாக வாட்டர் காமிச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு கிளம்பிட்டேன். கிளம்பும் பார்த்தா நம்ம ராமோட நண்பர்களை பார்த்தேன். வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலிருந்து மார்னிங்கே சூடாக ஒரு மெதுவாக இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓட்ட பயிற்சி ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டு இருந்தேன். நண்பர்களே, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. லாஸ்ட் வீடியோ கூட 900 வியூஸ் போச்சு, ஆனால் அதில் 2 சப்ஸ்கிரைப் தான் வந்துச்சு. பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ ஒரு எடிட்டிங் வரும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிறவா வீட்டுக்கு வந்து என் தம்பியை விட்டு திருப்பி நான் ரன்னிங் போயிட்டேன். எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு மேலே போகிறேன், பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு அந்த கையோட ஒரு சக்கரையில் காஃபி போட்டு பல்லு இலக்கம் வந்துட்டேன். நண்பர்களே, இன்னைக்கு பல்லு இலக்கம் கொஞ்சம் லேட் ஆச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிறகு காலை உணவு 3 இட்லி ப்ளஸ் சாம்பார் முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்லிப்பரை போட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். என்ன கடைக்குன்னு போக சொல்கிறேன் பாருங்க. போகிற வழியிலேயே நம்ம சக யூடியூபர், அதாவது நம்ம ப்ரோ இருந்தாப்புல, அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. மேலே பேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ஆசியா 2 ஜெர்சி புஷ். நண்பர்களே, மதிய உணவுக்கு கார்போஹைட்ரேட், புரத முட்டை மற்றும் சிக்கன் குழம்பு. முடிச்ச கையோட இயற்கையை நோட்டோட மொத்தம் பார்த்தேன். இந்த பக்கம் வானம் அப்படி இருக்கு, அப்படியே ஆப்போசிட் செடி எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. நல்லா மழை வர மாதிரி பார்த்தீங்கன்னா வானம் இருட்டிட்டு இருந்துச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மழையும் வந்துச்சு. எப்பெல்லாம் நான் வீட்டுக்கு போகலான்னு ஐடியா போகிறேன், அப்பெல்லாம் வானம் அவன் வேலையை காமிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமா இருந்துச்சு, மழையும் பயங்கரமா காத்தோட வீசிச்சு. இயற்கையை நோட்டம் விட்டுனேன், அப்படியே ஒரு காஃபி குடிச்சேன். காஃபி குடிக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. என்ன பார்சல்னு திறந்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவர் வாங்கின மைக்கு. அந்த மைக்ல தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்கு நண்பர்களே. இரவுக்கு 3 தோசை பிளஸ் கார சட்னி. வீடியோ முடிக்கலாம்னு ஐடியா போட்டு பல்கிங் சீரிஸ் டே 14 பார்க்கலாம். வீடியோ முடிச்சிட்டேன். தட்டி விடுங்க, கதையா இருங்க.